ஹலோ, திருக்குறள் சீரிஸ் 37வது நாள். இன்னைக்கு திருவள்ளுவர் நமக்கு என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, அறத்தான் இது வேண வேண்டா சிவிகை பொறுத்தானோடு உந்தான் இடை அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அறத்தான் இது வேண, அதாவது சொல்லி பார்த்தோம்னா அறம் தான் இதுதான் அறம்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கோன்னு சொல்லிட்டோம்னா, வேண்டாம் சொல்றாரு. வேண்டாம்னா இப்படி இதுதான் அறம்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டாம். சிவிகைன்னு சொல்றாரு. சிவிகைன்னா என்ன சொல்லி பார்த்தோம்னா பல்லக்கு, பேலங்குன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் சொல்லுவாங்கல்ல, அந்த பல்லக்கு வந்து பார்த்தோம்னா பொறுத்தானோடு அப்படின்னு சொல்ற. பொறுத்தானோடு தான் அந்த பல்லக்குல பயணிக்கிறவங்க, அதோட ஊர்ந்தான் அப்படின்னு சொல்ற. பொறுத்தானோடு ஊர்ந்தான் சொல்லி பார்த்தோம்னா அந்த பல்லக்க தூக்கி கொண்டு செல்பவங்க இடை. இடை சொல்லி பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் சொல்றாரு. அதாவது பார்த்தோம்னா பல்லக்கை தூக்கி கொண்டு செல்பவரும் சரி, இல்ல பல்லக்க பயணிக்கிறதும் சரி, அறத்தின் வழியில வந்து நடக்கிறவங்க இது மாதிரி வேறுபடுத்தி பார்க்க வேணாம். அதாவது இவர் பணக்காரனா இருக்காரு, இவர் ஏழையா இருக்காரு. அறத்தின் வழியில சென்றாலுமே பணக்காரன் ஏழைங்க வித்தியாசம் அறத்தின் வழியில வராது, அது செல்வத்தின் வழி வரக்கூடியதுன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. ஒன்லேயே நீங்க பொருள் பெறுவதற்கு எடுத்துக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது அறம்தான் வழி அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கும் போது அதை வந்து இந்த மாதிரி ரீதியில் எண்ணக்கூடாது. அது எது மாதிரி ரீதின்னு சொல்லி பார்த்தோம்னா, பல்லக்குல பயணிக்கக்கூடியவரும் பல்லக்க தூக்கி கொண்டு செல்பவருக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் போல நம்ம எடுத்துக்க கூடாது. அந்த வித்தியாசங்கள் செல்வ நிலையால் ஏற்படுவதே தவிர அறநிலையால் அல்ல அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் இன்னைக்கு இந்த தெளிவா குறிப்பிடுறாரு. மீண்டும் நாளைக்கு 38வது திருக்குறளை சந்திக்கிறேன். நன்றி.